பாண்டவர் அணி என்ற பெயரில் நடிகர் சங்க தேர்தலில் நின்று வென்ற பொறுப்பேற்று தினமும் குறைந்தது 4 செய்திகளாவது மீடியாவுக்கு அனுப்பி கொண்டே இருக்கும் விஷால் அணியில் முதல் பிணக்கு வந்துவிட்டது. இதை அவர்கள் பிரஸ் ரிலீஸ் அனுப்பி சொல்லவில்லை என்றாலும் அணியில் பின்னால் இருந்து இயக்கிய ஜே.கே. ரித்தீஷ் போட்டு உடைத்து விட்டார். துணைத் தலைவராக இருக்கும் பொன்வண்ணன் ராஜினாமா செய்ததாகவும் அதை ஏற்காமல் விஷால் அன்கோ சமாதானம் செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜே.கே. ரித்தீஷ் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இது குறித்து ஜே.கே. ரித்தீஷ் கூறியிருப்பது: நடிகர் சங்கத்தின் முதல் பொதுக்குழுவில் நிறைய சொதப்பல்கள் நடந்தது உண்மைதான். அவர்களுக்கு அனுபவம் இல்லை. ஆனால் பொன்வண்ணனுக்கு மேடை நாகரிகமே தெரியவில்லை. அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் சங்க தேர்தலில் போட்டியிட விரும்பினார். நான் தான் தடுத்தேன். அந்த கோபம் அவருக்கு. நடிகர் சங்கத்தில் பொன்வண்ணன் ஆதிக்கம் செய்வதாக புகார்கள் உள்ளது. அவரால் தான் பாண்டவர் அணிக்கு பிரச்சனை என்று கருதுகிறேன். ஜே.கே. ரித்தீஷ் கூறியதை எதிர் முகாமை சேர்ந்த ராதா ரவியும் உறுதிப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.